ஜெர்மனியின் பவேரியா, ஹெஸ்ஸி, வடக்கு ரைன் வெஸ்பாலியா மற்றும் ரைன்லேண்ட் பாலட்டினேட் உள்ளிட்ட சில பகுதிகளில் பிரகாசமான விண்கல் ஒன்று தென்பட்டது. நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை மாலை இதனை அவதானித்த மக்கள் வானத்தில் அசாதாரணமான ஒளியொன்று தெரிவதாக கூறினர். மேலும் பலர் இதன்போது போலீசாரை அழைத்தனர். பின்னர் அது ஒரு விண்கல் என்பதனை நிபுணர்கள் விளக்கினர். இதேவேளை விண்கலின் சில துண்டுகள் இரவு 7:15 மணியளவில் தரையை அடைந்திருக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது. கோப்லென்ஸில் உள்ள ஒரு வீட்டின் கூரையில் சில பகுதிகள் இந்த விண்கல் துண்டுகளால் சேதமடைந்தன. இதனால் பொதுமக்களுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படவில்லை என்பதை போலீசார் உறுதிப்படுத்தினர். மேலும் சில பகுதிகளில் விண்கல் துண்டுகள் விழுந்திருக்கலாம் என கருதி உலங்கு வானூர்திகள் மற்றும் ட்ரோன்களை பயன்படுத்தி போலீசார் சோதனை நடத்தினர். அப்போதும் எதுவும் கிடைக்கவில்லை. வளிமண்டலத்தில் எரிந்த பின்னர் பூமியை அடையும் விண்வெளி பாறைகளின் துண்டுகளே விண்கற்கள் ஆகும். அவை பெரும்பாலும் செவ்வாய் கிரகத்திற்கும் வியாழனுக்கும் இடையிலான சிறு கோள் பெல்ட்டிலிருந்து பூமிக்கு வருகின்றன. இவ்வாறு இருக்க ஜெர்மனியின் விண்கல் மோதல்கள் அரிதானவை என்று தெரிவிக்கப்படுகிறது. இதற்கு முன்பு 2023 ஆண்டில் எல்ம்ஷோர்னுக்கு அருகிலும் 2002 நியூஸ்வான்ஸ்டீன் கோட்டைக்கு அருகிலும் விண்கற்கள் விழுந்தமை பதிவாகியுள்ளது.